நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு அமெரிக்க தொழிலதிபர் இலோன் மஸ்க் ஆதரவளித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மற்றும் எக்ஸ் சமூக ஊடக வலையமைப்பின் உரிமையாளரான இலோன் மஸ்க் பென்சில்வேனியாவின் பட்லரில் நடைபெற்ற பொது பேரணியின் போது ட்ரம்பிற்கு தனது ஆதரவை அறிவித்தார். மேலும் பென்சில்வேனியா பேரணியில் உரையாற்றிய இலோன் மஸ்க், உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் உங்களுக்கு தெரியாத அனைவரையும் வாக்களிக்க பதிவு செய்ய இழுக்கவும். அவர்கள் இல்லை என்றால் இதுவே கடைசி தேர்தலாக இருக்கும். இது என் கணிப்பு என தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி மெரினா கடற்கரையில் நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 20 வகையான அணிகளை சேர்ந்த விமானிகள் வானை வர்ணஜாலமாக்கிய நிலையில் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமான குழுக்களுக்கு சேரா, சோழா, பல்லவா, காவிரி, காஞ்சி, தனுஷ் மற்றும் மெரினா என தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மேம்படுத்தப்பட்ட நவீன வசதிகள் கொண்ட ஜாகுவார் விமானங்கள் விண்ணில் வலம் வந்து சாகசத்தில் ஈடுபட்டன. சிறிய இலகுரக சூப்பர்சோனிக் விமானமான தேஜஸ் விமானங்களும் சீறி பாய்ந்து மெரினா கடற்கரையை அதிர வைத்து ஆச்சரியப்படுத்தின. இந்த நிகழ்வில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெயில் மற்றும் கூட்ட நெரிசலால் 240 பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 93 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பலரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர்.